நம்ம அணில் குஞ்சில் இருந்தா நம்ம பேச்ச ஆரம்பிக்கணும். ஒரு தலைவன் எப்படி இருப்பான்? ஒரு தலைவன்னா யாரு? யார் தலைவன்? தெருவில் கூட்டத்தை போட்டு 41 பேரை கொண்டுறவங்க தலைவனா? எனக்கு வந்து தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழுக்கு அறம் என்று பெயர் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. தலைப்பு எது கொடுத்துருந்தாலும் நம்ம அணில் குஞ்சில் இருந்தா நம்ம பேச்ச ஆரம்பிக்கணும். நான் அணில் குஞ்சுன்னு சொன்னது ஒரு சிறுகதையை பற்றி. நீங்கள் கை தட்டுற அணில் குஞ்சு வேற. நான் வந்து சொல்ல போகிறேன் அணில் குஞ்சுங்கிற கதை 1995ஆம் ஆண்டு இந்தியா டுடே பத்திரிகையில் வந்ததுன்னு நினைக்கிறேன். 1992 டிசம்பர் 6 அப்போ வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது நாடே எப்படி இருந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் அந்த சூழலில் எழுதப்பட்ட ஒரு கதை இது. என்ன அந்த கதைன்னு அந்த கதையை உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். நான் வந்து வரிசையாக 2-3 கதைகளை சொல்லுவேன். இந்த கதைகளெல்லாம் நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும், கவனித்து நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. இப்போ அணில் குஞ்சு கதையிலேருந்து ஆரம்பிப்போம். அந்த அணில் குஞ்சு கதை என்ன ஆரம்பிக்குதுன்னா, ஃபாரூக் அப்படின்னு ஒரு பையன். அந்த பையன் வந்து எங்கே படிக்கிறான் அப்படின்னா, புனித மேரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. புனித மேரி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஃபாரூக் பள்ளிக்கூடம் முடித்து சாயங்காலமாக வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒளிபெருக்கியில் ஒரு சத்தம் கேட்குது. என்ன கேட்குதுன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாபர் மசூதிக்கு அடியிலே ரொம்ப காலத்திற்கு முன்பாக ராமர் கோயில் இருந்தது. அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அதை நாங்கள் வைத்திருக்கிறோம். எனவே இந்த ராமர் கோயிலை இடித்துவிட்டு, இந்த பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோயில் கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் கைத்தட்டுற சத்தம் கேட்குது. இந்த ஃபாரூக்கு ஒன்றுமே புரியல. பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு சரி ஓகே ஏதோ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறான். இன்னொரு இடத்துல பேசுகிறாங்க, மத நல்லிணக்கமும் இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையும் சிறுபான்மையினர் மேம்பாடும் முக்கியம் என்று கருதக்கூடிய யாரும் இல்லாத ராமர் கோயில் இருப்பதாக சொல்ல மாட்டார்கள். எனவே பாபர் மசூதியை நாம் காக்க வேண்டும் அப்படின்னு அந்த பக்கம் சொல்கிறாங்க. அதையும் கைத்தட்டுறாங்க. ஃபாரூக்கு ஒன்றுமே புரியல. என்னடா ஒரு பக்கம் இருந்துச்சுங்கிறாங்க, ஒரு பக்கம் இல்லைங்கிறாங்க, இது என்னன்னே நமக்கு புரியலேன்னு சொல்லிட்டு அந்த குழப்பத்திலேயே நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். நடந்து வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது நிறைய மரங்கள் அடர்ந்த பகுதியில் நடந்து வரும்பொழுது திடீர்னு ஒரு மரத்தில் இருந்து தொப்பக்கட்டின்னு ஒரு அணில் கீழே விழுவுது. ஒரு நல்ல பெருங்காற்று அடிக்குது. அந்த அணில் வந்து கீழே விழுது. அந்த அணில் கீழே விழுந்தோடனே இவன் ஓடி போய் பார்க்குறான். அப்போ தான் பிறந்த ஒரு புதிய அணில் குஞ்சு. புதிய அணில் குஞ்சு அப்போ தான் பிறந்திருக்கு. உடனே ஃபாரூக் பார்த்துட்டு என்ன பண்ணுவான்? சின்ன பையன் இல்லையா, அணில் மீது அவனுக்கு ஒரு பச்சை பாசம் எல்லாமே இருக்கும். உடனே எடுத்து அப்படி பார்க்குறான். ரொம்ப ஆசையாக இருக்கு அவனுக்கு. உடனே எடுத்துக்கிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட, அம்மா இந்த மாதிரி வர வழியில் இந்த அணில் குஞ்சு விழுந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறான். நீ அணில் அணில்னு எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருப்படா, அதனாலேயே அல்லாஹ் உனக்கு இந்த அணிலை பரிசு கொடுத்துருக்காருன்னு அந்த அம்மா சொல்லுது. அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அம்மா ரொம்ப என்னம்மா பண்ணணும், தண்ணி கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், இது கொடுக்கணும், இதை எதோ சொல்கிறாங்க. அந்த அம்மா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறான். ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த அணில் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் விளையாடிக்கிட்டு அப்படியே இருக்கிறான். அவங்க அப்பா வர்றாரு. அவங்க அப்பா வந்து என்னடா இது அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, இது மாதிரி ஸ்கூல் முடிச்சு நான் வரும்பொழுது மரத்துலேருந்து ஒரு அணில் குஞ்சு விழுந்துச்சு, நான் எடுத்துகிட்டு வந்தேன், அம்மாட்ட காட்டினேன், அம்மா வந்து தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க, நல்லா வளர்த்துக்கடா வளர்றா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னோடனே, உனக்கு அணில்னால் ரொம்ப பிடிக்குமாடா அப்படின்னு கேட்பார். அணில்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, அதை விட எங்கள் டீச்சர் ஒன்று சொன்னாங்கப்பா. என்ன அப்படின்னு கேட்பார். எங்கள் டீச்சர் சொன்னாங்க, இந்த அணில் மேலே 3 கோடு இருக்குல்லடா, அந்த கோடு என்னன்னு தெரியுமாடா உங்களுக்குன்னு என்கிட்ட ஒரு நாள் கேட்டாங்க. ராமருக்கு கோயில் கட்டும்போது இந்த அணில் உதவி பண்ணிச்சான், அதனால ராமர் தடவி கொடுத்தாரான், அதனால இந்த 3 கோடு விழுந்துச்சுன்னு எங்கள் டீச்சர் சொன்னாங்கப்பா. இந்த பாருங்கப்பா, அதே 3 கோடு இந்த அணிலே இருக்குப்பான்னு சொல்லியிருக்கான். அது வரைக்கும் இந்த அணிலை வச்சு வளர்த்துக்கலாம் முடிவு பண்ணவர் ராமன் பேரை சொன்னோடனே ஃபாரூக் அப்பாவுக்கு செப்ப டென்ஷன் ஆகிட்டார். வாப்பாக்கடே, ராமர் பேரில் தான் இந்த வீட்டில் நீ அணிலை வளர்க்கணும்னு சொன்னால் இந்த அணிலை இங்கே வளர்க்கவே கூடாதுன்ட்டார். அவன் பேசாமல் இருந்திருக்கலாம், அந்த டீச்சர் தப்பாக சொல்லி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். என்னடா இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட ஓடுறான். அம்மா என்னம்மா, அப்பா வந்து இந்த அணிலை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைடா நீ பேசாமல் இருந்திருக்கலாம், உங்கள் டீச்சர் சொன்ன அந்த அணில் கதையெல்லாம், இந்த ராமர் கதையெல்லாம் போய் அவர்கிட்ட சொன்னதுனால ரொம்ப கோச்சிக்கிட்டாரா, அதனால் அவரை மீறி நம்ம அந்த வீட்டில் அணில் வளர்க்க முடியாது, நீ கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே எடுத்துக்கிட்டு வெளியில் போவான். எடுத்துக்கிட்டு வெளியில் போனோடனே எந்த மரத்தடிக்கிட்ட விழுந்ததோ அந்த இடத்துல போய் விட்டுறலான்ட்டு அவன் போயிட்டு இருக்கும் போகிறது
குறுக்க ஒருத்தர் வருவார். அவர் பேர் ஆறாமது ஐயங்கார்னு பேர் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆறாமது ஐயங்கார். பையன் படித்தது புனித மேரி பள்ளிக்கூடம். இவன் பேர் ஃபாரூக். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக எழுதப்பட்ட ஒரு கதை. அங்கே போனோடனே அந்த ஆறாமது ஐயங்கார் கேட்குறாரு, என்ன கையில் இருக்குப்பா அப்படின்னாரு. ஏதோ ஒரு அணில் அப்படின்னு சொல்கிறான். என்னடா அணில், என்னடா நடந்துச்சு அப்படின்னு அந்த ஐயங்கார் கேட்பார். ஐயங்கார்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்ன உடனே, ஆமாடா ஆமாடா, உங்கள் வீட்டிலலாம் இந்த அணில் இருக்கக்கூடாது, இது ராமருடைய பக்தி மிக்க அணில், அதனால் விட்டுருன்னு சொன்னோடனே இவங்க அப்பா பின்னாடி பையன் எங்கே போகிறான்னு பார்க்க வந்தார்ல, அவருக்கு இந்த காதில் விழுவும். காதில் விழுந்தாலும் அவர் கேட்பார், என்னடா சொன்னார் அவர் அப்படின்னு கேட்பார். இல்லை இது ராமர், இது நீங்கள்லாம் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவன் என்னடா சொல்கிறது, இந்த அணிலை நம்ம தூக்கிட்டு போகண்டான்ட்டார். ஐயங்காருக்கும் ஃபாரூக் அப்பாவுக்கும் சண்டை வந்துடும். இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர் சண்டை போட்டு விவாதிக்க ஆரம்பித்து இந்த பக்கம் 100 பேர், அந்த பக்கம் 100 பேர் ஆச்சு. இந்த அணிலை என்ன பண்ணுறதுனே இவனுக்கு தெரியாது, ஃபாரூக்கு. நான் அதெல்லாம் முடியவே முடியாது, நான் கொடுக்க முடியாது, நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இந்த அணிலை வச்சு ஒரு பெரும் சண்டையே நடந்துடும். இவனுக்கு நாள் குழுக்க இந்த 2 பேரும் இப்படி பேசினாங்க, இன்னைக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறானுங்க, அப்பா வேறு எப்படி சொல்கிறாருன்னு ஒன்றும் குழப்பமாயிடும். ஒரு கட்டத்தில் சரி இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில இந்த அணிலை நம்ம வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அணிலை விட்டுருவான். இல்லைப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி வேணாம்ப்பா, எதுக்குப்பா தேவையில்லாத பிரச்சனை, நம்ம எல்லோரும் இங்கே ஒன்றா வசிச்சுட்டு இருக்கோம், வசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ போய் இந்த அணிலை வச்சுட்டு ஒரு பிரச்சனை வச்சு அன்னைக்கு நீ தானே இந்த அணில்னு சொல்லி எல்லோரும் சண்டை போடுவானுங்க, ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய அணிலெலாம் வரும் நாட்டுக்குள்ளே, அதனால் இதை விட்டுருவோம்ப்பான்னு சொல்லிட்டா. விட்ட உடனே அந்த கதையை நல்லா கவனிச்சுங்க. விட்ட உடனே அந்த அணிலை ஒரு பருந்து தூக்கி கொண்டு போனது அப்படின்னு அந்த கதை முடியும். இப்போ இருக்கிற அணிலை எந்த பருந்து தூக்கிட்டு போச்சு, பருந்து எதோட குறியீடுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் எல்லா அணில்களையும் பருந்து தூக்கிட்டு போயிடும். இந்த கதையை 1995 எழுதியவர் பெயரை நான் சொல்லிடுறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எழுதிய கதை. இந்த கதைக்குள்ளே என்னென்னலாம் அவர் சொன்னார், மத நல்லிணக்கத்தை நோட்டி இந்த மத அரசியலை வைத்து எப்படியெல்லாம் இந்த நாட்டுக்குள் பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறத தமிழுக்கு அறம் என்று பேர் என்கிற தலைப்போடு அதை வைத்து கொண்டு நீங்கள் யோசித்தா இது புரியும். நடப்பு அரசியலில் கூட ஒரு தலைவன் எப்படி இருப்பான், ஒரு தலைவன்னா யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது இப்போ நிறைய இருக்குது. அணில் குஞ்சு கதையில் நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா? அப்போ அந்த கேள்வி வந்துடுது, யாரா தலைவன், யார் தலைவன், யார் தலைவன்? தெருவில் கூட்டத்தை போட்டு 41 பேரை கொண்டுறவங்க தலைவனா அப்படின்னு கேட்குறாங்கல்ல பத்திரிக்கையில். இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விக்கு ஒரு பதில் ஒன்று இருக்குது. 1950களில் மாயவரத்தில் ஒரு கூட்டம். அந்த கூட்டம் வந்து இன்றைக்கு போல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரொம்ப வசதியாக, இப்போ பாருங்கள், இப்போ வள்ளூர் கூட்டத்திலே நம்ம கூட்டம் நடத்துகிறோம். ஆனால் இந்த வள்ளூர் கூட்டம் திறக்கும் போதே முத்தமிழறிஞரை கூட்டாம விட்டாங்க. அப்படிலாம் இல்லாமல் 50களில் எப்படி இருந்திருக்கும், அந்த கட்சி வசூல் பண்ணி நடத்தி ஒரு கூட்டத்தை ஒருத்தர் போடுறார் மாயவரத்தில். அந்த கூட்டத்தில் அண்ணா அவர்கள் பேச போகிறார். அண்ணாவினுடைய உரையை கேட்கறதுக்காக பெருந்திரளான மக்கள் கூடுறாங்க, பிரமாதமாக இருக்குது. அந்த கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி ஒருத்தர் நடத்துகிறார். அவர் பேரை நான் கடைசியில் சொல்கிறேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய அந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறவர், அவருக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை இருக்குனாக்க, மேடையில் அண்ணா பக்கத்தில் உட்காரணும்னு ஒரு ஆசை. ஒரு தலைவன் பக்கத்தில் உட்காரணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அதுவும் குறிப்பாக அண்ணா மாதிரியான ஒரு ஆளுமை பக்கத்தில் அமர்வது என்பது ஒரு பெரிய ஆசை, எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். ஆனால் என்னென்னா, கூட்டம் தொடங்குறதுக்குள்ள வழக்கம் போல் இப்போவும் நம்முடைய கூட்டங்களில், அதுவும் குறிப்பாக மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்கள் வந்திருக்கிறார். அண்ணன் திரும்ப அவர்கள் மேடையிலெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கே சீட் இல்லாமல் நம்ம தோழர்கள் உட்காருவாங்க. ஆனால் அண்ணா கூட்டத்தில் அப்பையும் அப்படி நடந்திருக்கு. ஒரு கட்சியின் வளர்ச்சி போக்கில் அப்படி தான் இருக்கும் இல்லையா? எல்லாரும் தலைவரோடு நெருக்கமாக இருக்கணும் காட்டிக்கணும்னு அந்த வசூல் பண்ணி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு இல்லையா, அவருக்கு சீட்டு இல்லாமல் போயிடும், மற்றவங்க எல்லாரும் உட்காந்துருவாங்க. கஷ்டப்பட்டு கூட்டம் நடத்தணும்னு முடிவு பண்ணி அண்ணாவை கூப்பிட்டுட்டு வந்த ஒருத்தருக்கு மேடையில் இடம் இல்லைன்னா எப்படி இருக்கும் அவருக்கு? அவர் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு, ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு. யாரும் எந்திரிக்கிற மாதிரி இல்லை. அவருக்கு டக்குன்னு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. அண்ணா உட்கார்ந்துருக்கும் போதே அண்ணா காதுபடவே அண்ணாவே திட்டிடுறாரு. இவரெல்லாம் ஒரு தலைவராக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் கூட்டம் நடத்துகிறேன், நான் பக்கத்தில் உட்காரல, நான் தானே நடத்துகிறேன், அவருக்கு வேணால் கூப்பிட்டு உட்கார வைக்க வேணாமா, இந்த உட்கார்ந்துருக்கணும் எந்திரிக்க சொல்ல வேணாமா, இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்கிறார். அண்ணா காதில் வாங்கி கொண்டு எதுவுமே சொல்லலை. அந்த கூட்டத்தில் மிக சிறப்பாக 1 மணி நேரம் உரையாற்றார். உரையாற்றி முடித்ததற்கு பிறகு அந்த சம்மந்தப்பட்ட நபர் பேசிய வசையை, அதற்கான விளக்கம் எதையுமே சொல்லலை. அந்த சேரில் உட்காந்துருந்தான் இல்லை, அவங்க மொத்த பேரையும் தனியாக கூப்பிட்டாராம். அவர் மட்டும் விட்டுட்டு மொத்த பேரையும் தனியாக கூட்டிகிட்டு போனாராம். கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்கான், அந்த வாட்டர் டேங்க் பக்கத்தில் எல்லாரையும் நிற்க வச்சுட்டு நீங்கள் எல்லாம் போங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த சேரில் உட்காந்தாங்க இல்லை, அவங்கள்ட்ட மட்டும் பேசினாராம்.
என்ன பேசினாரா, அந்த தம்பி கேட்டது சரிதான். அவன் ஒரு முக்கியத்துவமாக நான் வந்து இங்கே பேசணும் அப்படின்னா இந்த பகுதியில் இந்த கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காகத்தான் அவன் கூட்டம் போட்டிருக்கான். எல்லாருக்கும் சேர் போட்டு கூட்டம் நடத்துகிறான், தெருவில் நிற்க வைக்கல. 4 மணிக்கு நான் வருவேன்னு சொன்னால் 4 மணிக்கே என்னை கரெக்டாக வர வச்சுட்டான். இப்படி வரிசையாக எல்லாத்தையும் சொல்கிறார். அதனால் அண்ணாவை திட்டிட்டியாடா நீ அப்படின்னு அவனை யாரும் கோச்சிக்கக்கூடாது. இன்னும் குறிப்பாக நான் சொல்கிறேன், எந்த சந்தர்ப்பத்திலும் அவன் இந்த கட்சியை விட்டு வெளியே போவதற்கு எந்த சூழலையும் நீங்கள் ஏற்படுத்தி விடக்கூடாது. அவனை நீங்கள் பக்குவமாக பார்த்துக்கணும். அவன் மீது உங்கள் எல்லோரையும் விடவும் எனக்கு பாசம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிறார். அண்ணாவுக்கே பாசம் அதிகமாக ஆகக்கூடிய இடத்துக்கு அந்த அவர் மாறுகிறார். 15 வருஷம் அதற்கு பிறகு 15 வருடம் 1967 தேர்தல் முடிவு வருது. மாயவரம் வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வருது. அந்த பேர் யாருன்னா, அந்த மேடையில் இருக்கை கிடைக்காதவருடைய பெயர் தான் மாயவரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற வெற்றி செய்தியை சொன்ன கிட்டப்பா என்கிற பெயர். அந்த கிட்டப்பா தான் அண்ணாவை திட்டினவர். 15 வருடமாக ஒரு தொண்டனை பார்த்து 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 அவனை பழக்கி பயிற்றுவித்து பக்குவப்படுத்தி பண்புடவனாக மாற்றி எந்த மேடையில் இருக்கை கிடைக்கவில்லையோ அவனுக்கு சட்டமன்றத்தில் இடம் வாங்கி அந்த சட்டமன்றத்தில் அவனை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக்கக்கூடியவனாக ஒருவன் எவன் இருக்கிறானோ அவர் தான் மாபெரும் தலைவர். அதனால தான் மாபெரும் தலைவர் அண்ணா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.